ஹலோ அமெரிக்கா வியூவர்ஸ், இந்த வாரம் அமெரிக்காவில் நடந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? வெல்கம் டு அமெரிக்காவில் இந்த வாரம், பவர்ட் பை நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவோட 14th பிரசிடென்ட்டா பதவி ஏற்றிருக்காரு. அவருக்கு அமெரிக்கா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது என்னமோ தெரிலங்க, ஜனாதிபதி அப்படின்னு சொன்னாலே நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் நம்ம நினைவுக்கு வராரு. அவர் நம்மை விட்டு நீங்கி 2 வருஷம் ஆன நிலையில ராமேஸ்வரத்துல அவருக்கு மணிமண்டபம் கட்டி பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வச்சிருக்காங்க. போட்டோஸ்லாம் பார்த்ததுல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்தியாவில் வெக்கேஷன்ல இருக்கவங்க இல்லை இனிமே ஊருக்கு போறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எஃபி. இல்லையே, ட்விட்டர் தானே அப்படின்னு சொல்றீங்களா? எஃபினா ஃபயர் அண்ட் பேன். ஆனா அவர் இப்ப ஃபயர் பண்ணிட்டு இருக்கிற பிஸில பேன் அப்படிங்கிற வார்த்தையை அவருக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஊர்ல டாஸ்மாக், இந்த ஊர்ல துப்பாக்கி, இந்த 2 அத்தியாவசிய பொருட்களை தவிர வேற எதை வேணா எப்ப வேணா பேன் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸ் ரெடியா தான் இருக்கு. இதோ இந்த வாரம் ட்ரம்ப் திருநங்கைகளை ராணுவத்தில இருந்து பேன் பண்ணிட்டாரு. ஏற்கனவே 15,000க்கும் மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. காங்கிரஸ்ல மெக்சிகோல வால் கட்டுறதுக்கு ஃபண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆபரேஷன்ஸ்க்கு ஆகிற செலவுகளை மிச்சம் பண்றதை வச்சு இந்த சுவர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட கணிப்பு. இந்த மாதிரி இவங்க அலட்சியப்படுத்துற சிறு சிறு விஷயங்கள் கூட பின்னால பெரிய பிரச்சனையா வரும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. வெறும் ஆண்கள் மட்டுமே ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து உருவாக்குன இந்த ஹெல்த் கேர் பில் ஆளும் கட்சியை சேர்ந்த 2 பெண்கள் நோ அப்படின்னு ஓட் பண்ணதுனால தோத்து போயிருக்கு. அதாகப்பட்டது, எளியோரை வலியோர் வாட்டினால் வலியோரை தெய்வம் வாட்டும். காட் பிளஸ் அமெரிக்கா. H1B பிரீமியம் ப்ராசஸிங் மெடிக்கல் கேட்டகரிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வேற சில கேட்டகரிக்கும் ஸ்டார்ட் பண்றோன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. USCISல கூத்தூருக்கு போன கருணாஸ் மாதிரி தீயா வேலை செய்யறாங்க போல. USCIS சில கேப் எக்ஸாம் கேட்டகரிஸ் இவங்களுக்கு H1B பிரீமியம் ப்ராசஸிங்கை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்படியே படிப்படியாக டெக் ஜாப்ஸுக்கும் சீக்கிரமா ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நம்புவோமாக. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் கார்டை ரினியூ பண்ணக்கூடிய I-90 ஃபார்ம் இதை ஃபில் பண்றதுக்கு இனிமேல் நம்ம அட்டார்னி கிட்ட எல்லாம் போக தேவையில்லை. நம்ம மொபைல்ல நம்மளே ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். இங்க மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் கவர்மெண்ட்லயும் தீயாதான் வேலை செய்யறாங்க. ஊருக்கு போற NRIs வெக்கேஷன்ல போயிட்டு அங்க ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை நடக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை நடக்கணும்னா ஆதார் கார்டா முக்கியம். இதற்கு நடுவுல ஆன்லைன்ல டாக்ஸ் இ-ஃபைல் பண்ற NRIs ஆதார் கார்டு இல்லாம அதை பண்ண முடியல, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. டெட்லைன் ஜூலை 31 தான், பாத்துக்கோங்க. அமேசானோட CEO ஜெஃப் பெசோஸ் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் ஆயிட்டாராங்க. பிரைம் டே சேல்ல அவருக்கு நிறைய லாபம் வந்திருக்கும் போல. இப்போ நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாரா? அவர் சில மணி நேரங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு. மறுபடியும் பில்கேட்ஸ் அவரை பீட் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே கட்டாயமாக ஆஃபர்ஸ் நமக்கு இருக்கு. இவ்வளவு நாட்களாக பொருட்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தவரு இப்ப நமக்கே ஆஃபர் கொடுக்க போறாரு. அமேசான் ஜாப்ஸ் டே அப்படின்னு ஒண்ணு வச்சு 50,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கொடுக்க போறாங்களாம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அந்த சென்டரை ஃபுல்லா சுத்தி காமிச்சு உங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்து அனுப்ப போறாங்க. அடுத்த மாசம் சோலார் எக்லிப்ஸ் வருதுன்னு சொல்லி நாசால இருந்து நிறைய வார்னிங்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? எங்க அம்மா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, சூரிய கிரகணம் வந்ததுன்னா அருகம்புல் பிடுங்கி வைக்கணும், சாப்பிடக்கூடாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கணும், இவ்வளவுதானே. 99 ஆண்டுகள் கழிச்சு ஒரு முழு சூரிய கிரகணம் அமெரிக்கால நடக்குது. அதுவும் சில மாகாணங்கள்ல இருந்து தான் இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். பாட்டி சொன்னாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் வரதுக்குள்ள நீங்களே பாட்டி ஆயிடுவீங்க. சரி, இதை பாதுகாப்பா எப்படி பாக்குறது அப்படின்னா சாதாரண கண்ணாடிகளோ இல்ல கேமராவோ வச்சு அதை பார்க்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர் லைப்ரரிஸ்லயும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு கண்ணாடிகளை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஃப்ரீயா வாங்கி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டைரியில குறிச்சு வச்சுக்கோ செக்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாமா? நம்ம ஊர்ல GSTங்கிற பேர்ல நிறைய வரி வாங்குறாங்க. ஆனா யூஎஸ்ல வருஷம் டாக்ஸ் ஃப்ரீ வீக்கெண்ட்ஸ் இருக்கு. ஸ்கூல் சப்ளைஸ், யூனிஃபார்ம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இது மாதிரி பொருட்களுக்கு மட்டும்தான். www.taxfreeweekend.com இந்த லிங்க்ல போய் உங்க ஸ்டேட்டுக்கு எந்த டேட்ஸ்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. சூப்பர் ஸ்டாரின் 2.0 இந்த படத்தோட ஹாட் ஏர் பலூன் நியூ ஜெர்சில குவிக் செக் பலூன் ஃபெஸ்டிவல்ல பறந்துட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பாருங்க. ஏர்போர்ட்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸ்கிரீனிங் மறுபடியும் டைட் பண்ண போறாங்க. முன்னாடிலாம் லேப்டாப் மட்டும் தனியா எடுத்து வச்சா போதும். ஆனா இனிமேல செல்போன் தவிர மீதி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் தனித்தனியா ஸ்கிரீன் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி குடிமக்களோட பாதுகாப்புக்கு கவர்மெண்ட் எப்பவுமே குறை வைக்கிறது கிடையாது. இப்ப US கவர்மெண்ட் மெக்சிகோ போற டூரிஸ்ட்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க போய் சரக்க குடிக்காதீங்க, இல்ல கம்மியா குடிங்க, ஏன்னா அந்த ஆல்கஹால்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு இருக்காங்க. அன்பு பெரியவர்களே,
அருமை குழந்தைகளே, இது சாலமன் பப்பாயா பத்தின நியூஸ் இல்ல, சால்மனெல்லா பப்பாயா பத்தினது. மெக்சிகோல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான பப்பாளி பழத்துல இருந்து உருவாகிற சால்மனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியா வயதான பெரியவர்களையும் சிறிய குழந்தைகளையும் தாக்குறதா FDA, CDC இவங்க எல்லாம் வார்னிங் கொடுத்திருக்காங்க. பப்பாளி பழம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து வாங்குங்க. ஜூலை 30ஆம் தேதி நியூ ஜெர்சில சித்த மருத்துவர் டாக்டர் செல்வ சண்முகம் அவருடைய ஒரு செஷன் நடக்க போது. பெண்கள் ஆரோக்கியத்துக்காக நிறைய டிப்ஸ் கொடுக்க போறாரு. அனுமதி இலவசம். கண்டிப்பா கலந்துக்கோங்க. இந்த வார நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமரிக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் சங்கீதா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.